ஒரு வீட்டில் உள்ள இளம் உறுப்பினர் தன் கால்களில் நிலைநிறுத்தும் போது, அந்த வீட்டில் முதல் அரசு வேலை கிடைக்கும் போது, அது வெறும் ஒரு வேலை மட்டுமல்ல, அது அந்த வீட்டின் புதிய நம்பிக்கைகள், தாயின் ஆசீர்வாதம் மற்றும் தந்தையின் உழைப்பின் பிரதிபலிப்பாகும். அந்த ஒரு இளைஞரின் சாதனை முழு வீடும் சமுதாயத்துக்கும் உற்சாகம் அளிக்கிறது. இது ஒரு கதை அல்ல, உண்மை. இது இன்றைய புதிய இந்தியாவின் உண்மை. இங்கு உழைப்பு மற்றும் திறமைக்கு அதன் முழு உரிமை வழங்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் எடுக்கப்பட்ட முடிவுகள் இளைஞர்களுக்காக முடிவற்ற வாய்ப்புகளின் கதவுகளை திறந்துள்ளன. இளைஞர் சக்தி நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய வேகத்தை அளிக்கிறது. இந்திய இளைஞர் இன்று தனது உழைப்பு மற்றும் புதுமையால் உலகிற்கு நம்மில் எவ்வளவு திறன் உள்ளது என்பதை காட்டி வருகிறார். ஸ்டார்ட் அப்கள் அல்லது MSME, தொழில்நுட்பம் அல்லது வர்த்தகம், புதிய தலைமுறை திறன்கள் அல்லது புதுமை, ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்கள் மையப் பங்காற்றுகிறார்கள். இளைஞர் சக்தியால் நாட்டை உருவாக்கும் இந்த தொடர்களில் முக்கியமான பகுதி வேலைவாய்ப்பு மேலா ஆகும். வேலைவாய்ப்பு மேலார் கீழ் வெளிப்படையான, நியாயமான மற்றும் விரைவான ஆட்சேர்ப்பு செயல்முறையின் மூலம் நாட்டின் இலட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆட்சேர்ப்பு செயல்முறையை நேரத்துக்கு உட்பட்டு முடிக்க UPSC, SSC, RRP, IPPS மற்றும் மத்திய அரசின் பிற துறைகள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இன்று 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில், குறிப்பாக ரயில்வே அமைச்சகத்தில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ஸ்டேஷன் மாஸ்டர், ஜூனியர் இன்ஜினியர், ட்ராக் மெயின்டெய்னர், பாயிண்ட்ஸ்மேன் மற்றும் டெக்னீஷியன்கள், அதேபோல் DT, கமர்ஷியல் கிளார்க் மற்றும் புக்கிங் கிளார்க், உள்துறை அமைச்சகத்தில் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், சுகாதார அமைச்சகத்தில் டாக்டர், நர்ஸ், இந்திய ஸ்டேட் வங்கியில் ஜூனியர் அசோசியேட்ஸ், தபால் துறையில் போஸ்டல் அசிஸ்டன்ட் மற்றும் கிராமீண தபால் சேவகர், கல்வித்துறையில் ஆசிரியர், லெக்சரர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கியமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ரோஜ்கார் மேளா என்பது இன்று இந்தியாவில் பரிந்துரை அல்ல, திறமைதான் எல்லாம் என்பதற்கான நம்பிக்கையின் சான்றாகும். ஒவ்வொரு நியமன கடிதமும் வெறும் ஒரு காகிதம் அல்ல, அது சுயமரியாதையின் ஆவணமாகும். ரோஜ்கார் மேளா இளைஞர் சக்தியால் வளர்ந்த இந்தியாவின் கனவை நனவாக்கும்.